ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக பிரானாவுடைய பார்ட் 2 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்ட் 1 பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அப்படி போன பாட்டில் என்ன இருக்கும், ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால ஒரு லேக்குக்கு அடியில் பல கோடி வருஷங்களாக அடப்பட்டிருந்த பிரானான்னு சொல்லப்படுற கொடூர மீன் வந்து வெளியில் வந்திருக்கும் இல்லையா. வெளியில் வந்து மக்கள் எல்லாம் பயங்கரமாக வேட்டையாடி இருக்கும். லாஸ்ட் டைம் கூட என்ன இருக்குன்னா, அந்த பார்ட்டி நடந்த இடத்துல ரத்த கலவரமாக மாறி இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ அதுல இருந்து தான் கண்டினியூ பண்ணுறாங்க. அதாவது பார்ட்டி நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் நடந்துச்சு, இந்த இடமே ரத்த கலரியா மாறிச்சு, அதுல இருந்து அந்த இடத்துக்கு யாருமே வரல. சொல்லப்போனா அதுல நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கணும் யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அங்க போறதுக்கு இனிமேல் யாருக்குமே அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த காமிக்கிறாங்க. பார்த்தா எல்லாமே அப்படியே கொடூரமா கிடக்குது. அந்த போட்லாம் செதறி கிடக்குது. அது போக பெரிய பெரிய பிரானா மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செத்து கிடக்குதுங்க. ஸோ இதெல்லாம் இப்போ அப்படியே காமிச்சிட்டு இப்போ அந்த இடத்துல இருந்து ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு லேக்கை காமிக்கிறாங்க. அந்த லேக்ல ஒரு வயசான 2 ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு செத்து கிடக்கும். அதை போய் பார்க்கறதுக்காக தண்ணிக்குள்ள இறங்கி மெதுவாக போறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல இங்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்ற மாதிரி. ஏன்னா இந்த இடத்துலையும் இந்த பிரானா மீன்கள் இருக்கு இல்லையா, அதோடைய முட்டைகள் வந்து இந்த மாட்டோடைய வயிற்றுல இருக்குது. அது போக இந்த இடத்துலையும் சுத்தியுமே ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. இது தெரியாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே மெல்ல தண்ணிக்குள்ள போறாங்க. டார்ச் அடிச்சுட்டு ஒரு இடத்துல மாட்டுக்கிட்ட வந்ததுமே அப்படியே மாட்டை குத்தி பார்க்குறாங்க. ஸோ மாடு வந்து அழுகி 2 நாள் இப்படி கிடக்கும் போல அந்த பாடி ஃபுல்லாக கேஸாக இருக்குது. அது போக அதோடைய உடம்புல இருந்து இந்த பிரானாவுடைய முட்டைகளும் வெளியில் வருது. இவங்களுக்கு இதெல்லாம் தெரியல. அது தெரியாமல் லைட்டரை வேற பற்ற வச்சு வெளிச்சத்துக்காக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாடு ஃபுல்லுமே கேஸாக இருந்துச்சு இல்லையா. அதனால இங்கே தீ பற்ற வச்சதுமே அது அப்படியே வெடிச்சு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா முட்டையும் பறந்து போய் விழுந்து அதுக்குள்ளே இருந்து பிரானா மீன்களை வெளியில் வந்துடுது. அப்புறம் என்ன, இவங்க 2 பேரையும் வேட்டையாட ஆரம்பிக்க இவங்களுக்கு ஒன்றும் புரியல கொஞ்ச நேரத்துக்கு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்மள ஒரு கொடூர மீன்கள் வந்து தாக்கிட்டு இருக்குன்ற மாதிரி. ஸோ தண்ணிக்குள்ள மூழ்கி அப்படியே இறந்து போறாங்க. இப்போ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வாட்டர் பார்க்கை காமிக்கிறாங்க. ஸோ இவர் தான் அந்த வாட்டர் பார்க்கோடைய ஓனர். இவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய ஸ்டெப் ஃபாதர் தான். அது போக இப்போ பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காரு இவருடைய பார்க்கை பத்தினது. அதுக்கு நிறைய இந்த அடல்ட் மாடல்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த பார்க்ல வச்சு அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. ஸோ சம்மருக்கு இங்க இருந்துட்டு போலான்ற மாதிரி வந்திருக்காங்க போல. ஹீரோயினுக்கு இந்த மாதிரி பார்க்ல அடல்ட்டா இருக்கிறது, ரொம்பவே ட்ரெஸ் போடாம சுத்திட்டு இருக்கிறதுலாம் சுத்தமா பிடிக்கல. அதனால அவளுடைய அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்களையும் நீங்க வேலையை விட்டு தூக்கிட்டீங்களாமே, உங்களுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி திட்டிட்டு இருக்கும்போது, எல்லாம் நம்ம வாட்டர் பார்க்கோடைய சக்சஸ்க்காக தான். இங்க பாரு, நான் ஒரு புது செக்ஷன் ஓபன் பண்ணியிருக்கிறேன், அடல்ட் பூல். ஸோ இதுக்குள்ள யாரெல்லாம் இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போனா ஃபுல்லுமே சொல்லப்போனா ட்ரெஸ்ஸே போடாம தான் நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்தாதான் மக்களுக்கெல்லாம் பிடிக்கும்பா, இப்பெல்லாம் இந்த தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல. ஆனால் ஹீரோயினுக்கு சுத்தமாக புரியல. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்காதீங்க, மறந்துடாதீங்க, நானும் இந்த இடத்துக்கு ஓனர் தான், என்கிட்ட 49% ஷேர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் என்கிட்ட 51 இருக்குது அப்படின்னு இவரும் சொல்ல. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா நைட் ஆகுது. ஸோ அந்த பார்க்கில் தான் நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. 2 பொண்ணுங்க 2 பசங்க. அதுலேயும் இந்த பொண்ணை வந்து நம்ம லவர் பொண்ணுனே கூப்பிடலாம். அது போக அவளுக்கு ஜோஸ்ன்ற மாதிரி ஒரு லவர் பையனும் இருக்கிறான். ஸோ அவனும் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான். ஸோ இப்படி இவங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால ஜாலியாக பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வரான். ஸோ இப்போ இவன் இந்த ஊரில் வந்து போலீஸ்காரனா இருக்கிறான். பேர் வந்து கைல். ஸோ அவனுக்கும் ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷம். ஸோ பக்கத்தில் போய் அப்படியே வெல்கம் பண்ணுறான். வெல்கம் பண்ணிட்டு எத்தனை நாள் இருப்பேன் அப்படின்னும் போது, நான் சம்மர் முடிகிற வரை இருப்பேன் அப்படின்னு அவ சொன்னதும், அப்படியா, அப்படின்னா சம்மர் ஃபுல்லுமே செம்ம ஜாலி தான் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த லவர் பொண்ணையும் லவர் பையனையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க தனியாக ஒரு லேக்குக்கு பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி யாருமே இல்லாததை பார்த்ததுமே இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, எனக்கு தண்ணிக்குள்ளே போய் குளிக்கணும் போல ஆசையாக இருக்குது, ஸோ நான் தண்ணிக்குள்ளே போய் குளிக்க போகிறேன் சரியா அப்படின்னதும் லவர் பையனும் சரி குளிக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே அவள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வேகமாக தண்ணிக்குள்ளே போய் குதிச்சிட்றா. கொஞ்ச நேரமாக வெளியில் வரலன்னதும் இந்த பையன் பயந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க தான் நீச்சல் அடிச்சிட்டு இருப்பா. உடனே இவனும் போய் உள்ள போய் குளிக்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இவளுடைய காலில் நிறைய சின்ன சின்ன மீனாக உரச ஆரம்பிக்குது. ஸோ அவளுக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே டைமில் இவளுடைய உடம்புக்குள்ளேயும் ஏதோ போன மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆக டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. இவன் என்ன நினச்சிக்கிட்டானா, இந்த லவர் பையன் தான் நம்ம கிட்ட ஏதோ விளையாண்டிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வேகமாக வெளியில் வந்துட்டா. அதே டைமில் இன்னொரு ஃப்ரெண்டு பொண்ணு உண்டு இல்லையா நம்ம ஹீரோயினுக்கு, அந்த பொண்ணு அவளுடைய பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அதே லேக்குக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு வேன்ல வெளியில பக்கத்தில் நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் எப்படின்னா, அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அந்த பையனுடைய கையை வந்து ஹேண்ட் கப் பண்ணிட்டு அந்த சாவியை எடுத்து ஒளிச்சு வச்சிடுறா. சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரும்போது தெரியாதனமா அந்த பொண்ணு வந்து அந்த ஹேண்ட் பிரேக் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அதை வந்து எடுத்து விட்டுறா. அவளு தான்
தான். இதனால வண்டி எப்படி மூவ் ஆக ஆரம்பிக்க பக்கத்துல தான் தண்ணி இருக்கும், அதுக்குள்ள போய் மூழ்கிறது. ஸோ தண்ணி வர கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு வர என்ன பண்றதுன்னு தெரியல. சீக்கிரமா சாவி எடு அப்படின்னு அவன் சொல்ல இவ பதறி போய் சாவியை செக் பண்ணி பாக்குறா. பட் சாவியை காணோம். அவ்வளவுதான் மிரண்டு போறா. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு பதற்றப்பட இவன் தான் சொல்ல போனா பதற்றப்படணும். இவன் கொஞ்சம் பொறுமையா இரு, தேடிப்பாரு அப்படின்னு எவ்வளவு சொல்றான். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பயந்து போய் வேகமா அந்த வேனை விட்டு மேல வந்துட்டா. ஸோ மேல வந்து நான் ஹெல்ப்க்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறான். ஆனா யாருமே பக்கத்திலே இல்லைன்றதுனால யாருக்கும் கேட்கல. ஆனா உள்ள இந்த பையன் இப்படி கையை வந்து கழட்ட போராட்டிட்டு இருக்கான் இல்லையா, அந்த டைம்ல அந்த இடத்துக்கு பிரானா மீன்கள்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த பிரானா மீன்கள்லாம் இந்த லேக்குக்கும் வந்துடுச்சு போல. ஸோ ரொம்ப தூரம் தள்ளி தான் இருக்குது, இருந்தாலும் அங்க இருந்து இங்க எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அதுங்கெல்லாம் வந்து இந்த பையனை கொடூரமா கடிக்க ஆரம்பிக்குது. இது தெரியாம மேல இருந்து கத்திட்டு இருக்க ஒரு கட்டத்துல அவன் ஜன்னலை உடைச்சிட்டு அப்படியே கையை நீட்டுறான் வெளியில. ஆனா கொடூரமா இறந்து போயிட்டான். இவளும் பயங்கரமா கத்துறா. அதோட சீனும் கட் ஆகுது. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா இந்த லவ்வர் பையனையும் லவ்வர் பொண்ணையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க தண்ணியை விட்டு வெளியில வந்துடுறாங்க. ஸோ அந்த லவ்வர் பொண்ணுக்கு கொஞ்சம் கில்ட்டா இருக்குது. ஏன்னா இவ தானே தண்ணிக்குள்ள கூப்பிட்டு இருந்திருப்பா, அதனால என்ன மன்னிச்சிரு நான் சீக்கிரமா உன்னை வெளியில கூப்பிட்டதுக்கு அப்படின்னும் போது சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுல என்ன இருக்கு அப்படின்னும் போது உடனே இந்த லவ்வர் பொண்ணு என் கூடவே ஒரு ஃப்ரெண்டு பொண்ணு இருப்பாள்ல, அவளைதான் எல்லாருமே அழகுன்ற மாதிரி சொல்லுவாங்க, உன் கண்ணுக்கு யார் அழகு அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு வர இவனும் எப்போதுமே நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வாட்டர் பார்க்குக்கு வராங்க. ஆனா அங்க அந்த ஃப்ரெண்டு பொண்ணை மட்டும் காணும். ஸோ ஃப்ரெண்டு பொண்ணு யாரு, நேற்று நைட்டு அந்த கார்ல இருந்து செத்து போனாங்க இல்லையா, அவங்க தான் அது. ஸோ அவளை மட்டும் காணும். ஆனா அந்த லவர் பொண்ணு இருக்கிறா. ஸோ லவர் பொண்ணுகிட்ட வந்து என்னாச்சு ஃப்ரெண்டு பொண்ணை காணுமே நீ பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் காலையில இருந்து பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டா. இவளுக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இவளுடைய உடம்புக்குள்ள நேற்று ஒன்று போயிடுச்சு இல்லையா. ஸோ அது தெரியாம ஏதோ நேற்று ட்ரிங்க்ஸ் பண்ண ஆல்கஹால் தான் இப்படி பண்ணுது போலன்னு சொல்லிட்டு வாமிட் எடுக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு போலீஸ்காரனை காமிக்கிறாங்க. அதான் ஹீரோயினுடைய எக்ஸ். ஸோ அந்த போலீஸ்காரன் பாத்தீங்கன்னா அந்த ரிவருக்கு பக்கத்துல ஒரு கார் மூழ்கி இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியில எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வெளியில எடுத்துட்டு அதை ஓபன் பண்ணியும் பாக்குறாங்க. பார்த்தா உள்ள யாரையுமே காணும். ஸோ இவனுக்கு தான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணை தெரியும் இல்லையா, அதனால ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றான் இந்த மாதிரி அந்த கார் தண்ணிக்குள்ள இருந்துச்சு, ஆனா ரெண்டு பேரையும் காணும், ஒருவேளை எங்கேயாவது போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த லவர் பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்றா. ஏன்னா இவளுக்கு ஃப்ரெண்டு பொண்ணுனா ரொம்பவே பிடிக்கும் போல. ஸோ அதனால ரொம்பவே சோகமா அந்த லேக் இருக்கு இல்லையா, அந்த லேக்குக்குள்ள காலை விட்டுக்கிட்டே அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இந்த லவர் பொண்ணு ரொம்பவே புலம்புறா. எனக்கு ஃப்ரெண்டு பொண்ணை ரொம்பவே பிடிக்கும், அவன் என்னுடைய தங்கச்சி மாதிரி, சின்ன வயசுல இருந்து நாங்க அப்படிதான் பழகிருக்கோம், என்னதான் நிறைய இது எனக்கு பிடிக்காதது பண்ணாலுமே எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சோகமா பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் தான் ஆறுதல் படுத்துறாங்க. நீ ஏன் கவலைப்படுற, அவ எங்கேயாவது போயிருப்பா, ஸோ ஃபோன் ஏதாவது ரீச் ஆகாம இருக்கலாம், ஸோ கண்டிப்பா வந்துருவா அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த லேக்ல தானே அந்த பிரானா மீன் வந்திருக்கும். ஸோ அது பாத்தீங்கன்னா அப்படியே கடிக்க வருமா. டக்குன்னு இந்த லவர் பொண்ணு காலை தூக்கிட்டா. இருந்தாலும் அந்த மீன்கள் வந்து கடிக்க வந்துட்டே இருக்குது. ஸோ இதை பார்த்த ரெண்டு பேரும் அலறி அடிச்சுட்டு அப்படியே ஓடுறாங்க. ஆனா அந்த பிரானா மீன்கள்லாம் ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்குதுங்க. அது என்ன பண்ணுதுன்னா அந்த மர இது இருக்கு இல்லையா, அதையே உடைச்சிட்டு வந்து இவங்களை பிடிக்க பாக்குது. நம்ம ஹீரோயின் முன்னாடி ஓடிடுறாங்க. ஆனா இவ போற பாதையை வந்து அது வந்து கட் பண்ணி விட்டுருது. அதனால இவ அந்த சைடு வசமா மாட்டிக்கிறா. மீன்கள்லாம் அப்படி துள்ளிட்டே இருக்குது. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீ ஜம்ப் பண்ணு நான் பிடிச்சிருவேன், நீ ஜம்ப் பண்ணு நான் பிடிச்சிருவேன்ற மாதிரி எவ்வளோ சொல்றா. ஆனா அவ பயந்து போய் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பதற்றத்திலே இருக்க. மீன்கள்லாம் பாத்தீங்கன்னா அவளை பிடிக்க வருது. அதுலயும் ஒரு மீன் வந்து கரெக்டா அவளை அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோயினும் வந்து அவளை பிடிக்கிறேன்ற பேர்ல ரெண்டு பேரும் தப்பி தவறி தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. அடுத்தது என்ன ஆகும், மீன்கள்லாம் பிடிக்க வரும் இல்லையா, ஸோ வேகமா வர. ஆனா நல்ல வேலையா இது காலுக்கு எட்ட தூரம் தான் இருக்குது. அதனால வேகமா ரெண்டு பேரும் தண்ணிக்கு வெளியில ஓடி வந்துட்டாங்க. கரெக்டா அந்த மீனும் பாத்தீங்கன்னா பறந்து வந்து ஹீரோயினை கடிக்க வர. ஹீரோயின் கையால அதை பிடிச்சி கீழே போட்டு என்ன கருமண்டா இதுன்னு சொல்லி ஒரு கல்லை வச்சு அதை கொடூரமா அடிச்சு சாகடிக்கிறாங்க. அவ்வளவுதான், ரெண்டு பேருக்கும் இப்பதான் மூச்சே வருது. என்னடா இது, எதுக்கு இப்படி இந்த மீன்கள்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணுதுங்க, பல்லெல்லாம் பாரு எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு இவங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டு வரான். ஸோ இவன் தான் இந்த படத்தோடைய ஹீரோ. ஸோ அவன் இதை பார்த்துட்டு இந்த மீன்களை பார்க்கறதுக்கு ஏதோ பிரானா மீன் மாதிரி இருக்குது அப்படின்னதும் இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பிரானா மீனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரன் இருக்கான் இல்லையா, மூணு பேரும் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க கார்ல. அதுவும் ஹீரோயின் வந்து என்ன வீடியோ பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னா, இந்த போன பாட்டில் இந்த பயாலஜிஸ்ட்ன்ற மாதிரி ஒரு தாத்தா வந்தார் இல்லையா, அந்த தாத்தாவுடைய வீடியோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் தானே இந்த பிரானா மீனை பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுலேயும் இந்த போலீஸ்காரன் என்ன சொல்றான்னா, இந்த மீன்கள் எப்படி நம்ம ஊருக்கு வந்துச்சு, அந்த விக்டோரியா லேக்குக்கும் நம்ம இந்த கிராஸ் லேக்குக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது, அப்புறம் எப்படி வந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பேசிட்டு அந்த தாத்தாவை பார்க்க தான் போயிட்டு இருக்காங்க. இப்படி ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஆகுது. அதாவது என்னதான் இருந்தாலும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்டிக்கா பேச பின்னாடி இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு வயிற்றுச்சலா இருக்குது. ஏன்னா இவன் வந்து நம்ம ஹீரோயினா லவ் பண்ணி இருந்திருப்பான் போல, ஐ மீன் கிரஷா வச்சிருந்திருப்பான். இருந்தாலும் இவங்க
பேசுறதுனால அப்படியே காதை பத்திட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் 3 பேரும் பாத்தீங்கன்னா அந்த தாத்தாவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. கதவு தட்டினதும் அவர் ஓபன் பண்ணி என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நாங்க உங்களுடைய வீடியோவை பார்த்தோம் அப்படின்னதும் 13 மில்லியன் பேர் என்னுடைய வீடியோ பார்த்துருக்காங்க, எல்லாரும் வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க, சரி எனக்கு வேலை இருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவு மூடிட. ஆனா மறுபடியும் நம்ம ஹீரோயின் அவரை கூப்பிட்டு நாங்க பிரானா மீனை பார்த்தோம், அது இங்க வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான். உடனே இவர் உள்ள கூப்பிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி அதுங்க அங்க இருந்து இங்க வந்திருக்குன்ற மாதிரி. அதே டைம்ல இவர்கிட்ட ஒரு மீன் இருக்கும் இல்லையா, போன பாட்டுல கூட கொடுத்துருப்பாங்கல்ல ஒரு மீன், அதை 1 வருஷமா ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு போல. அதை மீன் தொட்டில போட்டு வச்சிருக்கிறாரு. வாங்க நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த மீன் தொட்டிலேயே பாதிக்கு மேல ஒரு ஸ்டீல் பார் மாதிரி ஒன்று அடைச்சு வைக்கிறாரு. அடைச்சு வச்சுட்டு இந்த சைடு பாத்தீங்கன்னா தவளையை போடுறாரு. இப்ப பாருங்க அது எவ்வளவு ஆக்ரோஷமா மாறுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்க்க சொன்னா அந்த மீன் வந்து அந்த ஸ்டீல் பார் இருக்கு இல்லையா, அதையே அடிச்சு நொறுக்குது. நொறுக்கி இந்த தவளையை பிடிக்க அவ்வளோ வெறியில இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்க்குறான். ஸோ அவனுக்கு வந்து தவளைனா ரொம்பவே பிடிக்கும் போல. கரெக்டாக மீன் வந்து தவளையை பிடிக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு பார்த்தீங்கன்னா கையை விட்டு அந்த தவளையை தூக்கிட்டான். எல்லாருமே திட்டுறாங்க, டேய் கையை கீழே கடிச்சிட போதுரா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னும் போது எனக்கு தவளைனா ரொம்பவே பிடிக்கும்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கும் தவளைனா பிடிக்குமா அப்படின்னு ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினும் ஒரு பயாலஜிஸ்ட். அதுக்கப்புறம் தான் அந்த தாத்தா சொல்றாரு, இந்த மாதிரி பல செஞ்சுரிஸ் வந்து இந்த பிரானா மீன்கள் வந்து ரொம்பவே ஆழமான பகுதிகளில், அதாவது இந்த ரிவர் அதுக்கப்புறம் குளத்துலலாம் ஆழமான பகுதிகளில் வாழ்ந்துருக்குதுங்க. அதனாலேயே இந்த ஜியோதர்மல் ஆக்டிவிட்டினால சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து அந்த தண்ணியில் உருவாயிருக்குது. அந்த தண்ணியிலே வாழ்ந்ததுனால இதுவுமே சல்ஃபர் டை ஆக்சைடில் இருக்கிறதுக்கு விரும்புதுங்க. அது பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இப்போ இந்த வாட்டர் பூல்லாம் குளோரின் மிக்ஸ் பண்ண தண்ணி வந்து வெளியில் விடுறாங்க இல்லையா, ஸோ அதனால அதுதான் சல்ஃபர் டை ஆக்சைடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து வாழ ஆசைப்படுதுங்க. இப்போ வாட்டர் பார்க்ல இருந்து குளோரின் தண்ணியை வந்து வெளியில் மிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அது வழியா அந்த வாட்டர் பூல் இருக்கிற இடத்துக்கு இந்த பிரானா மீனால வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்றீங்க, நாளைக்கு வர என்னுடைய அப்பா அந்த வாட்டர் பார்க்கை வந்து கம்ப்ளீட்டா திறக்க போறாரு, அதுக்காக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வேற கொடுத்துருக்காரு, ஸோ நிறைய பேர் வேற அங்க வர போறாங்க. ஸோ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எங்க வாட்டர் பார்க்கோடைய அவுட்லெட் வழியாவே அந்த பிரானா வந்து வந்திருக்குன்ற மாதிரி சொல்றீங்களா, ஸோ அப்படின்னா நம்ம சீக்கிரமா போய் செக் பண்ணி பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த தாத்தாவும் போச்சு, அந்த லேக்லயா உங்க வாட்டர் பார்க்குடைய தண்ணியை கலக்க விட்டுருக்கீங்க அப்படின்னா அது வழியா கூட பிரானா மீன் உங்க வாட்டர் பார்க்குள்ள வந்தாலும் வந்திருக்கும், ஸோ சீக்கிரமா போய் செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ணா இந்த சைடு இந்த லவ்வர் பொண்ணையும் லவ்வர் பையனையும் தான் காமிக்கிறாங்க. இந்த லவ்வர் பொண்ணுக்கு வந்து உடம்பு வந்து முடியாம போயிருக்கும். அது போக இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இல்லையா, ஃப்ரெண்டு பொண்ணு காணாம போனது. ஸோ அதே நினைச்சிட்டு இருக்கிறா. அதனால இந்த லவ்வர் பொண்ணு தான் பயப்படாத, அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா, வந்துருவா அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோயின் எங்க வந்திருக்காங்கன்னா இந்த வாட்டர் பார்க் இருக்கு இல்லையா, அதுல இருந்து தண்ணி வெளியே வரும்ல, ஸோ அந்த இடத்துல இருந்து பிரானா உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த தாத்தா சொல்லியிருப்பார்ல, அதனால ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்காக இந்த லேக்குக்கு பக்கத்துல வந்து பாக்குறாங்க. ஸோ இப்போ உள்ள போகணும். அதனால அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கலத்திட்டு ஹீரோவை பார்த்து நீயும் வரியா அப்படின்னு கேட்கும்போது நானும் வரலப்பா, ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னதும், நீச்சல் தெரியாதா, ஏண்டா டேய் நீ வாட்டர் பார்க்ல தானே வேலை பார்க்குற, உனக்கு நீச்சல் கூட தெரியாதா அப்படின்னதும், ஆமாப்பா யாருக்கிட்டே இதை போட்டு கொடுத்துறாத சரியா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அட போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தண்ணிக்குள்ள போய் அந்த பைப் இருக்கும் இல்லையா, அதை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நல்லா கிரில் எல்லாம் போட்டு பக்காவா மூடி வச்சிருக்காங்க. ஸோ இதை தாண்டி வர்றது கஷ்டம் தான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பிரானா மீன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோயினை கடிக்க வருது. அவளுடைய காலையே கடிச்சிருமா. அவ்வளோதான், தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் வேகமாக நீச்சல் அடிக்கிறாங்க. இங்கே மேலே இருந்து நம்ம ஹீரோவும் பார்க்குறான். அதே டைமில் அந்த போலீஸ்காரன் இருக்கான் இல்லையா, அவனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேகமாக நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பிரானா மீன் தான் அங்கே இருக்குன்னு பார்த்தா எக்கச்சக்கமான மீன் அங்கே தான் சுத்திட்டு இருக்குது. அது எல்லாமே நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வர இங்கே நம்ம ஹீரோயினுக்கோ காலில் அடிபட்டுருச்சு. இருந்தாலும் வேகமாக எப்படியோ நீந்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா இந்த போலீஸ்காரன் தான் வேகமாக தண்ணிக்குள்ளே போய் ஹீரோயினை காப்பாற்றி பிரானா மீன்லாம் கடிக்கிறதுக்குள்ளே வெளியில் கூட்டிட்டு வரான். ஏன்னா ஹீரோக்கு தான் நீச்சல் தெரியாது இல்லையா, ஸோ நல்ல வேலையை அப்படியே தப்பிச்சிட்றாங்க. அதே டைமில் இந்த சைடு இந்த லவர் பண்ணியும் லவர் பையனையும் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் தானே தனியாக வீட்டில் இருக்காங்க. அதனால என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்படியே ரொமான்டிக்காக கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா அவளுடைய உடம்புக்குள்ள ஒரு பிரானா மீன் போயிருக்கும் இல்லையா, அந்த மீன் வந்து அவளுடைய உடம்புக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. அவளு தான் அடுத்த செகண்டே இந்த லவர் பையன் அலற ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா அது இவனை கடிச்சு வச்சிருச்சு போல. ஸோ அவனால வலி தாங்க முடியல, அங்கேயும் எங்கேயுமா ஓடி கடைசியா கிச்சனுக்கு வந்து கத்தி இருக்கிறத பாக்குறான். அதை எடுத்து அப்படியே பயத்திலே கையில வச்சு வலி தாங்க முடியாம கட் பண்ண போறான் போல. ஸோ இங்க இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே மயக்கமாயிட்டான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு எங்க போனடா லவர் பையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கிச்சன்ல பிரானா மீன் அதுக்கப்புறம் இந்த ரத்தம் அப்படின்னு செதறி கிடக்குது. அதே டைம்ல கொடூரமா திடீர்னு அவன் முன்னாடி வந்து நின்று இவளை பயங்கரமா திட்டு
திட்ட ஆரம்பிக்கிறான். அப்படியே சீன் கட் பண்ண அடுத்தது இந்த வாட்டர் பார்க்கோடைய ஹெட்டை தான் காமிக்கிறாங்க. ஓனர் அது வேற யாரும் கிடையாது, ஹீரோயினுடைய ஸ்டெப் ஃபாதர் தானே. அவரை வந்து ரகசியமா நம்ம பாய் ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்றான். ஸோ இப்பதான் தெரியுது இவன் வந்து இவருக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கான் போல. இவர்கிட்ட லஞ்சம் வாங்கி இவருக்கு ஃபேவரா நிறைய பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ நிறைய இல்லீகலான இதெல்லாம் இவர் வாட்டர் பார்க்ல பண்றாருல. ஸோ அடல்ட்டு அந்த மாதிரி சம்பந்தத்தெல்லாம். ஸோ அதுல ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு காசு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அது போக இவன் என்ன சொல்லிடுறான்னா, இந்த மாதிரி ஹீரோயினும் ஹீரோவும் அந்த வாட்டர் பார்க்குள்ள ஏதாவது பிரானா வருமானதை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிரானா எதுவும் உள்ள வந்துடாதுல அப்படின்னும் போது அதெல்லாம் ஸ்ட்ராங்கா போட்டிருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் வராது, பார்த்துக்கலாம். உனக்கு என்ன வேலைனா ஹீரோயின் கூட சுத்துறது தான் வேலை, அவளை என் பக்கம் வராத மாதிரி நீ பார்த்துக்கோ சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு காசையும் வாங்கிட்டு போறான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா, ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்து நீ மறுபடியும் உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட சேரலான்னு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது சேச்சே அதெல்லாம் சேர மாட்டேன் அப்படின்னு அவளும் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு லவர் பொண்ணு வந்துடுறா. உடம்பு ஃபுல்லா பயங்கர ரத்தத்தோட வந்து இந்த மாதிரி பிரானா என்னுடைய உடம்புக்குள்ள இருந்து வெளியில வந்து அவனை கடிச்சிருச்சு, என்னுடைய லவர் பையன் ஆபத்துல இருக்கான் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் இவங்க பதறி போயிடுறாங்க. வேகமா அந்த இடத்துக்கு போய் அந்த லவர் பையனையும் அந்த லவர் பொண்ணையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாங்க. இந்த போலீஸ்காரன் தான் சொல்றான், இந்த மாதிரி 2 பேருக்கும் கொஞ்சம் ரொம்பவே அடிபட்டு இருந்துச்சு, பட் பரவாயில்ல அந்த லவர் பையன் இப்போ கொஞ்சம் தேறிட்டே வரான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். அதே டைம்ல அடுத்தது நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவ வீட்டுக்கு வந்ததுமே பாத் டப்ல அப்படியே குளிச்சுக்கிட்டு ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அங்க இருக்கிற குழாய் வழியா பாத்தீங்கன்னா பிரானா மீன் ஒவ்வொன்னா உள்ள ஆரம்பிக்குது. நிறைய மீன் பயங்கரமா விழுது. டக்குன்னு நம்ம ஹீரோயின் கண் முழிச்சுக்கிறாங்க. பார்த்தா இதெல்லாம் அவளுடைய கனவு தான் போல. ஸோ இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஸோ இன்னைக்கு தான் அந்த பார்க் ஓப்பனிங் நாள் போல. அதனால ஒரு ஹோட்டல்ல ஒரு செலிபிரிட்டியை காமிக்கிறாங்க. ஸோ இவர் தான் அந்த பார்க்கை திறந்து வைக்க வரப்போறாரு போல. ஸோ பயங்கரமா பாட்டு கேட்டுட்டு பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்காரு. அதே டைம்ல கொஞ்ச நேரத்துல அந்த பார்க்கும் ஓப்பன் ஆகுது. ஸோ நிறைய பேர் அந்த இடத்துக்கு வராங்க. அதுவும் இந்த ஓனர் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பார்ல, அதனாலயே எக்கச்சக்கமான டூரிஸ்ட் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. கூடவே பாத்தீங்கன்னா போன பார்ட்ல ஒரு போலீஸ்காரரை பார்த்துருப்போம் இல்லையா, அதான் கண்ணை வச்சு ஷூட் பண்ணிட்டு கடைசியா அந்த ப்ரொப்பலரை எடுத்து அறுத்துட்டு இருப்பாரு. அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. அவருக்கு கால் மட்டும் தான் போயிருக்கும் போல. ஸோ கால் இல்லாம ஒரு வீல் சேர்ல தான் இந்த வாட்டர் பார்க்குக்கு வந்திருக்கிறாரு. அதே டைம்ல கொஞ்ச நேரத்துல அந்த செலிபிரிட்டியும் பாத்தீங்கன்னா இன்ட்ரோ கொடுக்க பயங்கரமா எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் கூட வந்து போட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அதே டைம்ல அந்த சைடு நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ சத்தம் கேக்குது, ஏதோ பைப் ஓடுற மாதிரி. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல வந்து பார்த்தா அந்த ரிவர் இருக்குல்ல, அதுல இருந்து தண்ணி எல்லாத்தையுமே இந்த அப்பாக்காரர் அதாவது ஸ்டெப் ஃபாதர் வந்து உறிஞ்சிட்டு இருக்காரு. யோ என்னையா பண்ணிருக்க, இதெல்லாம் பண்ண இதுக்குள்ள இருந்து என்னெல்லாம் வரும் தெரியுமா, பிரானா வர வாய்ப்பு இருக்குன்னும் போது இங்க பாருமா நீ சும்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நம்ம எவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் தெரியுமா, அதெல்லாம் எடுக்க வேணாமா, இப்போ தண்ணி செலவை கம்மி பண்ணாதானே முடியும், அதனாலதான் இப்படி, பிரானாலாம் ஒன்றும் கிடையாது ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேச்ச மதிக்க கூட மாட்டாரு. ஆனா இவருங்க தண்ணி உரியிறாரு இல்லையா, அதனால ஏகப்பட்ட பிரானாஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த பைப் மூலமாவே இந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள வந்துருதுங்க. ஸோ வந்து அதுலயும் உடைச்சி அப்படியே உள்ள வர ஆரம்பிக்குதுங்க. ஸோ ஒரு பையனுடைய காலையும் கடிச்சிட அவனும் வேகமா போய் அம்மா கிட்ட காட்டுறேன், அம்மா அங்க பாருமா ஏதோ ஒன்று கடிச்சிடுச்சு பிரானான்னு நினைக்கிறேன் போது சும்மா எதுவும் சொல்லிட்டு இருக்காத, போய் லைஃப் கார்டு கிட்ட போய் பேண்டேஜ் வாங்கி ஒட்டிக்கோ அப்படின்னதும் அவனும் பாத்தீங்கன்னா வேகமா யார்கிட்ட வரனா இந்த செலிபிரிட்டி இருப்பார்ல, அவர் தான் இங்க லைஃப் கார்டு மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து எனக்கு பேண்டேஜ் வேணும் அப்படின்னும் போது அடே நீ வேற ஏன்டா நான் ஆக்டர்ரா அப்படின்ற மாதிரி அவர் பேசி அனுப்பிடுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஏகப்பட்ட பிரானா மீன்கள்லாம் அந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லுமே வர ஆரம்பிச்சிடுது. எல்லாத்தையுமே கடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்திலே அந்த இடம் ரத்த கலரியா மாற ஆரம்பிக்குது. எல்லாருமே காப்பாத்துங்கன்னு தலை தெறிக்க பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறாங்க. மீன்கள் எப்படி கடிக்கும், கொடூரமா கடிக்கும்ல, அதே மாதிரி தான் கொடூரமா கடிக்குது. அது போக இந்த இடத்துல இந்த போன பாட் போலீஸ்காரர் வந்திருப்பார்ல, அவர் இதெல்லாம் பாக்குறாரு. ஆல்ரெடி அவருக்கு மீன்கள் மேல கோவம் இருக்கும். அதனால இப்போ காலை வேற எடுத்திருக்கோம் இல்லையா, ஸோ இந்த மெட்டல் காலை வச்சிருந்திருப்பாரு, அதை தண்ணிக்குள்ள ஊனி நிறைய பேரை காப்பாத்துறாரு. மீன்கள்லாம் கடிச்சா எதுவுமே ஆகாது, ஏன்னா மெட்டலா இருக்குல்ல. அது போக அது கூடயே கன்னு வச்சிருக்கிறாரு. ஸோ எல்லா மீன்களையும் பயங்கரமா வேட்டையாடி அப்படியே நிறைய பேரை காப்பாத்துறாரு. அதே டைம்ல அந்த செலிபிரிட்டிக்கு பாத்தீங்கன்னா காப்பாத்துங்கன்ற மாதிரி சத்தம் கேக்குது. சுத்தி எல்லாருமே அலறிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. சரி ஓகே உண்மையான ஹீரோவா மாற டைம் வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தா அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து கத்திட்டு இருப்பான் என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரி. உடனே வேகமா போய் அவரும் காப்பாத்துறாரு. அதே டைம்ல அந்த சைடு ஓனரை காமிக்கிறாங்க. அவன் வந்து முன்னாடி நின்று பார்த்து மிரண்டு போறான். என்னடா இது ஏகப்பட்ட காசு எடுக்கலான்னு பார்த்தா முத நாளே முடிச்சு கட்டிடுவானுங்க போல, அவ்வளவுதான் இனிமேல் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன், ஏதாவது கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிதான் அடிச்சுட்டு வேகமா எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக போறாங்க. போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. அப்படியே பரபரப்புல இங்க பாரு, இங்க உள்ள தண்ணி எல்லாத்தையுமே நம்ம ட்ரெயின் பண்ணி ஆக்கணும். சோ நீ ட்ரைனேஜ் ரூமுக்கு போய் அங்க உள்ள அந்த லிவரை தூக்கி விடு, தண்ணி எல்லாத்தையுமே அது சக் பண்ணிடும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி
நான் பண்ணுறேன், ஆனால் இந்த இதில் நான் உயிரோட இருப்பேனா என்னன்னே தெரியல. ஸோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், என்னன்னா நான் ரொம்ப வருஷமாக உன்னை காதலிக்கிறேன், நீ தான் என்னுடைய க்ரஷ் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அடா லூசு பேல, நானும் ஒன்றை தாண்டா லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு வேகமாக போகிறாங்க. அவ்வளோதான், ஹீரோக்கு எனர்ஜி வந்துடுது. உடனே அவனும் வேகமாக அவனுடைய வேலையை பார்க்க போகிறான். அதே டைமில் இந்த சைடு இந்த ஓனரை பார்த்தீங்கன்னா, சரி இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, நம்ம இங்கிருந்து தப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசையும் எடுத்துட்டு அப்படியே இந்த கால்ஃப் வண்டி நிற்கும், அதில் ஏறி மெல்ல தப்பிச்சிடலான்ற மாதிரி போயிட்டு இருக்க ஒரு பேனர் கீழே விழுந்து இந்த கம்பி மட்டும் நீண்டிட்டு இருக்கும். அது தெரியாம அது மேலே ஏற்றி கழுத்து வந்து 2 துண்டா போய் செத்து போறாரு. ஸோ தலை வந்து தண்ணிக்குள்ள விழுது, அதையும் மீன்கள் வந்து குறிச்சு தின்றுதுங்க. ஸோ நிறைய பேர் இப்போ செத்து போக ஆரம்பிக்கிறாங்க. கொடூரமா எல்லா மீன்களும் எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு இருக்க இந்த சைடு இந்த போலீஸ்காரனுக்கு பார்த்தா ரத்தம்னா அலர்ஜி போல அப்படியே பயத்திலே நின்றுட்டு இருக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயினோ தண்ணிக்குள்ள குதிச்சு ஒவ்வொருத்தரையா கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ எங்க வரானா அந்த ட்ரைனேஜ் ரூம்க்கு வந்து அந்த லிவரை அப்படியே தூக்கி விட அவ்வளவுதான், தண்ணி அப்படியே சக் பண்ண ஆரம்பிச்சிருது. ஆனா ஹீரோயின் வந்து உள்ள இருக்காங்க இல்லையா, அதுவும் நம்ம ஹீரோயின் வந்து இழுத்துட்டு போயிடுது. ஸோ இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி எப்படியோ வெளியே வர ட்ரை பண்றாங்க. வெளியில வந்து அந்த போலீஸ்காரன் அதான் இவளுடைய எக்ஸை பார்த்து என்னை காப்பாத்துன்ற போது அவனு பக்கத்துல வந்து கை கொடுக்குறான். கை கொடுத்துக்கிட்டே என்ன சொல்றான்னா, என்ன மன்னிச்சிரு, உங்க அப்பா பாதி ஷேர் தரேன்னு சொன்னாரு, அதனால தான் நான் இப்படி ஒத்துழைச்சேன், ஆனா இவ்வளவு பெரிய ஆபத்து வரும்னு எனக்கு தெரியல அப்படின்னு பயந்துகிட்டே சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயினை மேல தூக்க மாட்டான். என்னன்னா ரத்தம்னா அவனுக்கு அலர்ஜி இல்லை, அதனால என்ன மன்னிச்சிரு, உன்னை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல அப்படின்னு தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். ஸோ ஹீரோயின் வந்து மறுபடியும் தண்ணிக்குள்ளே மூழ்கிறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோடைய என்ட்ரி. நம்ம ஹீரோவுக்கு நீச்சல் தெரியாது தான், இருந்தாலும் ஹீரோயினை காப்பாற்றி ஆகணும்னு ஒரு வெறி வருது. அதனால கயிறை கட்டி தண்ணிக்குள்ளே குதிச்சு எப்படியோ கடைசி செகண்ட்ல நம்ம ஹீரோயினையும் காப்பாற்றி வெளியில கூட்டிட்டு வந்துடுறான். அவ்வளோதான், இப்போ தண்ணி எல்லாமே கீழே போனதுனால மீன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பைப்புக்குள்ள அப்படியே போயிடுது. இருந்தாலும் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, நிறைய காயங்கள், கண்ணீர்கள் அப்படின்னு அங்கே அலறல் சத்தமாக இருக்க இங்கே நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணிக்கிறான், எப்படியும் நம்ம சாதிச்சிட்டோன்ற மாதிரி. அதே டைம்ல இந்த ட்ரைனேஜ் ரூம்ல ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்றானா, இவனையும் ஒரு மீன் கடிச்சிருக்கும், அதுவும் கடிக்க கூடாத இடத்துல கடிச்சதுனால பயங்கர கோவத்தில் என்ன பண்றானா, அந்த பைப்புக்குள்ள எல்லாத்தையுமே இந்த ஃபிளேமபிள் ஒரு ஆயிலை வந்து ஊற்றி அதை சிகரெட்டை போட்டு பற்ற வச்சிடுறான். அதனால இந்த பைப்புக்குள்ள நிறைய பிரானாஸ் இருக்கும்ல, அது எல்லாமே வெடிச்சு செதறுதுங்க. வெடிச்சு செதறி அங்கங்க விழ அதுலயும் ஒரு கம்பி வந்து நேரா பறந்து போய் இந்த போலீஸ்காரனுடைய மண்டையிலேயே சொருகிடுது. ஸோ அவன் செத்து போறான். இங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியோ ஹீரோயினை காப்பாத்திட்டோன்ற மாதிரி சந்தோஷப்பட, ஹீரோயினும் நம்ம ஹீரோ கூட சேர்ந்துட்டோன்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. அந்த டைம்ல ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னா அந்த பயாலஜிஸ்ட் தாத்தா தான். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏமா ஒரு புது பிரச்சனை என்ன தெரியுமா, என்கிட்ட ஒரு மீன் இருந்துச்சுல்ல, அது இங்க இருந்து தப்பிச்சு போயிடுச்சு. சொல்ல போனா அந்த மீன்கள் சீக்கிரமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குதுங்க. என்னன்னா அதுங்க நடக்க ஆரம்பிச்சிட்டுங்க. ஸோ நடந்து தப்பிச்சு போயிட்டு போல அப்படின்னு பதற. அவ்வளோதான், இதை நம்ம ஹீரோயின் ஷாக்கிங்லேயே பார்த்துட்டு இருக்கா. அங்கே ஒரு மீனும் கிடக்கும், அது அப்படியே நீந்த முடியாமல் நீந்திட்டு இருக்கும். ஸோ இதான் ஒரு சின்ன பையன் அங்கே இருந்தான்ல, அவன் வந்து அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறான். பின்னாடி அவங்க அம்மா டே கடிச்சிட போதுரா தள்ளிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சின்ன பையன் என்னம்மா மீன் என்னம்மா தரைக்கா வரப்போகுது, தரையிலலாம் மீன் வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பிரானா மீன் அப்படியே பறந்து வந்து அவனுடைய தலையை கடிச்சிட்டு போயிடுது. ஸோ இதெல்லாம் பார்த்த இந்த செலிபிரிட்டியும் காப்பாத்தின ஒருத்தனும் செத்து போயிட்டானா விளங்குண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பார்ட் 2 முடிக்கிறாங்க. ஸோ கடைசியாக அந்த பிரானா மீன்கள் நடக்க ஆரம்பிக்கிற மாதிரி தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னுமே தேர்ட் பார்ட் வரல. ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வந்ததுமே அதையும் பார்த்துடலாம். ஸோ சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.